இன்னைக்கு வீடியோல நீங்க எப்படி பிளவுஸ்ல ஈஸியா மார்க் பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க எப்படின்னு பார்க்கலாம். இப்ப இந்த பிளவுஸ் வச்சு தான் எப்படி மார்க் பண்றதுன்னு காமிக்கிறேன் பாருங்க. இப்ப எப்பவுமே நம்ம மார்பு சுற்றளவு எப்படி எடுப்போம் அப்படின்னா, இங்க இருந்து இங்க வரை எடுப்போம். இப்ப நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. இங்க இருந்து இங்க வர பாருங்க, எனக்கு 19.5 இன்ச் இருக்கு. மார்பு சுற்றளவு வந்து 19.5 இன்ச்சு. அப்பனா இது வந்து 39 இன்ச் பிளவுஸ். இப்ப இந்த மாதிரி மெத்தட்ல எடுத்தீங்கன்னா உங்களுக்கு துணியும் மிச்சமாகும், உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். பாருங்க, பிளவுஸை ரெண்டாம் மடிச்சிட்டு பின் கழுத்து இருக்குல்ல, பின் கழுத்துல இருந்து இங்க வர அளவெடுத்துக்கோங்க. பாருங்க, இங்க இருந்து இங்க வர என்ன அளவுன்னு பாருங்க. இந்த பிளவுஸ்ல 9 இன்ச் இருக்கு. இப்ப இதான் மார்பு சுற்றளவு. வாங்க எப்படி துணியில மார்க் பண்றதுன்னு காமிக்கிறேன் பாருங்க. இது வந்து 1 மீட்டரு. இப்ப துணியை விரிச்சுக்கலாம். இது வந்து நேர்கட் கிராஸ் கட் பிளவுஸ் தான், நேர்கட் பிளவுஸ் கிடையாது. பாருங்க, எப்பயுமே துணியை வந்து ராங் சைடு விரிச்சுக்குங்க. ஃபுல்லா விரிச்சிட்டு உங்களுக்கு நேர்கட்னா எப்படி மடிக்கிறதுன்னு தெரியும். இப்ப துணியை விரிச்சுக்கலாம். இது வந்து கிராஸ் கட் பிளவுஸ், அதனால துணியை நான் சமமா மடிக்கிறேன். எப்பயுமே ஃபர்ஸ்ட் ராங் சைடு விரிச்சிட்டு அதுக்கப்புறம் மடிங்க. பாருங்க, துணியை சமமா மடிச்சிட்டேன். இப்ப அளவெடுக்கலாம். இப்ப உயரம் எடுக்கலாம். உயரம் வந்து நான் தையலுக்கு எல்லாமே சேர்த்து தான் சொல்றேன். உயரம் வந்து 14.75. பாருங்க, உயரம் வந்து மேல இருந்து கீழே வர 14.75. அதை மார்க் பண்ணிக்கலாம். இப்ப கோடு போட்டுக்கலாம் ஸ்ட்ரைட்டா. கோடு போட்டாச்சு. இப்ப நான் பேக் சைடு மட்டும்தான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். இப்ப உயரம் எடுத்தாச்சு. இப்ப கழுத்து அகலம் எடுக்கலாம். இந்த மெத்தட் வந்து நீங்க எல்லா பிளவுஸுக்குமே நீங்களே அளவெடுத்துக்கலாம். மெத்தட் இதுதான். கழுத்து அகலம் வந்து 2.5, ஷோல்டர் அகலம் வந்து 3. நான் எல்லா அளவுக்கும் கூட்டி தான் சொல்றேன், தையலுக்கும் சேர்த்து 3. இப்ப கழுத்து உயரம் வந்து 9.25. இப்போ ஷேப்புக்காக அந்த 2.5 இன்ச்சை வச்சு கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டாச்சு. இப்போ இங்க இருந்து 1 இன்ச் வச்சு வளைவு போட்டுக்கலாம். வளைவு போட்டாச்சு. இப்ப ஆர்ம் ஹோல் உயரம் எடுத்துக்கலாம். இங்க இருந்து ஷேப்காக 3 இன்ச் வச்சு கோடு போட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட்.
இப்போ ஆம்ஹோல் உயரம் வந்து 5 இன்ச்சு. இங்க இருந்து இங்க வச்சு இப்போ கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டாச்சு. இப்போ இங்க இருந்து எத்தனை இன்ச் வச்சிருக்கீங்களோ அதுல இருந்து பாதி எடுத்துக்கலாம். இப்போ 5 இன்ச் வச்சிருந்தேன். இப்போ அதுல பாதி 2.5க்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணியாச்சு. இப்போ மார்பு சுற்றளவு வந்து நான் பிளவுஸ்ல காமிச்சல 9. இங்க இருந்து வச்சுக்கோங்க. 9 இன்ச்சு. அதோட 1.5 இன்ச்சு தையலுக்கு. இப்போ கீழே கோடு போட்டுக்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி இந்த வளைவு போடுறதுக்காக பிளவுஸ்ல காமிக்கிறேன் பாருங்க. நான் போன வீடியோல சொல்லியிருப்பேன் எப்படி இந்த வளைவுக்கு எவ்வளவு மார்க் பண்ணணும்னு. பாருங்க, இங்க இருந்து இப்படி மார்க் பண்ணி பாத்துக்குங்க. இங்க இருந்து ஸ்ட்ரெயிட்டா கோடு வச்சு இங்க மார்க் பண்ணி பாத்தீங்கன்னா இதுக்கு 1.5 இன்ச் வரும். பின் கழுத்துக்கு வந்து 1.5 இன்ச் வைக்கிறேன். இங்க இருந்து இங்க 1.5 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். வளைவு போட்டுக்கலாம். வளைவு போட்டாச்சு. இப்போ இங்க அந்த 9 இன்ச்சுக்கு மார்க் பண்ணதை கீழே கோடு போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி இங்க 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மடிச்சடிக்கிறதுக்காக மார்க் பண்ணி கோடு போட்டுக்கலாம். இங்க இருந்து 9 இன்ச் வச்சுக்கோங்க. இங்க என்ன அளவு வச்சீங்களோ அதே அளவு தான் கீழையும். 9 இன்ச் வச்சுட்டு கோடு போட்டுக்கோங்க. இப்போ இங்க இருந்து கோடு போட்டாச்சு. அதே மாதிரி இங்க இருந்து கோடு போட்டுக்கோங்க. இப்போ இதை நீங்க கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னாலும் தனியா ஒரு பேப்பர்ல மார்க் பண்ணி இங்க கிராஸ் பீஸ் இங்க மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதை கட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். எப்படி கட் பண்றதுன்னா இங்க இருந்து இப்படி வளைவா கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு இப்படி இருந்து இப்படி வளைவா கட் பண்ணிக்கலாம். வாங்க கட் பண்ணலாம். பாருங்க, கட் பண்ணியாச்சு. நான் கழுத்து சைடு கட் பண்ணலை. நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்படி இருந்து வளைவா கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இங்கே இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கேயும் கட் பண்ணிக்கலாம். 1.5 இன்ச்சுக்கு கீழே விட்டுருந்தீங்களா அதையும் கட் பண்ணிக்கலாம்.
அவ்வளோதான், இது பின்பக்கம். இனி முன்பக்கம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.